ப்ரோ ப்ரோ க்ளோஸ் பண்ணு ப்ரோ, க்ளோஸ் பண்ணு ப்ரோ, க்ளோஸ் பண்ணு ப்ரோ, க்ளோஸ் பண்ணு ப்ரோ. ഇവിടെ നാട്ടിൽ നെയിം மலை நேமு. ஸோ ஃபேமே கிளம்பிட்டோம். அதிரப்பள்ளி டு கேரளாவிலேருந்து அதிரப்பள்ளி, அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை. ஸோ செகண்ட் டைம் வால்பாறை போகிறோம். ஏன் ப்ரோ? ஸோ ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் அழுத்தி பிடிச்சிட்டு கிளம்பணுங்க. பிக் ஃபேனா? தேங்க்ஸ் ப்ரோ. அதிரப்பள்ளி போயிட்டுருக்கோம். எனக்கு சத்தியமாக எதுவும் கண்ணுக்கு தெரில. ஆக்சுவலி இந்த கேரளா ட்ரிப்பில் நாங்கள் என்னெல்லாம் இப்போ கேரளா விட்டு வெளியே போயிடும், அதிரப்பள்ளி வழியாக தான் வெளியே போகிறோம். ஆக்சுவலி இந்த கேரளா ட்ரிப்பில் என்னெல்லாம் ஃபன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபன்னு கம்மி தான். ஏன்னா மழை வந்து இந்த ட்ரிப்பை எங்களை சத்தியமாக ஸ்பாயில் பண்ணிடுச்சுங்க. ஏன்டா போனங்கிற மாதிரியெல்லாம் ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு வெறியேற்றி விட்டுருச்சு இந்த ரைடு. பார்ப்போம். இந்த ரோடு ரொம்ப எப்படி சொல்கிறேன், அதிரப்பள்ளி டு வால்பாறை ரோடு செம்ம இதாக இருக்குமா. ஸோ கண்டிப்பாக போகிறோம். இப்போ அடாடாடா இந்த மலையில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏண்டா சோலோவாக எவனுமே போக மாட்டானுங்களாடா. என்னடா அது கீரகம் சாய். ஏன் தலை சோலோவாக எவனுமே போக மாட்டானா கடைசி வரைக்கும். பொண்ணெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சோலோவாக எவனும் போக மாட்டானான்னு கேட்குறேன். ஸோ இன்னும் கரெக்டாக ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஃபேமே. நம்ம அதிரப்பள்ளி ரீச்சாக இருக்குது. நம்ம இன்னும் ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆகலை. ஸோ அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கோம். சுற்றியுமே இந்த இது ரப்பர் தோட்டம் ப்ரோ. இது இதான் ரப்பர் தோட்டம். ரப்பர் ஃபுல்லாக ரப்பர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த ரீல்ஸ்லலாம் அப்படி புளிவானுங்களே, அதுதான் இது. ஆனால் நான் செம்ம வெதருங்க கேரளாவில். ஒர்த்து கிளைமேட்டு. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஏதோ மழை பெஞ்சிட்டு தான் இருக்கான். நான் நியூஸில் கேட்டேன், பசங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன். ஆனால் இங்கே கேரளாவில் மழை நின்று பெய்யுது தமிழ்நாட்டில். ஆனால் இங்கே மழை மட்டும்தான் பெய்யுது 2 நாளாகவே. ஸோ அதனால 2 நாள் கேரளாவிலேருந்து 3ஆவது நாள் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஆனால் உண்மையாக சொர்க்கம் ப்ரோ தமிழ்நாடு. கேரளாவில் இப்போ நம்ம பசங்களுக்கு சும்மா ஃபைன் போட்டாங்க. சும்மா அந்த இடத்துக்காண்டி நின்று இருந்ததுக்கு அங்கே வந்து நோ பார்க்கிங் போர்டும் வைக்க கிடையாது. ஏன் கேரளா போலீஸ் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. அதே நான் இது வந்து ஒரு இதுக்காக சொல்லிங்க ஃபேமிலி. உண்மையாலும் தான் கேரளா போலீஸ் அதே இடத்துக்காண்டி கேரளா வண்டி நின்றுச்சு, எதுவுமே கேட்கல. நம்மளை வந்து ஃபைன் போடுறாங்க 500 ரூபா. என்னங்க இது? ஏன் ப்ரோ? சும்மா இங்கேன்னு இல்லை ப்ரோ, கர்நாடகாவிலே இப்படி தான். அதுக்கு நம்ம ஊர் போலீஸ் எவ்வளோ? ஏன் ப்ரோ அதுக்கு நம்ம ஊர் போலீஸ்க்கு தெய்வம் இல்லை. தமிழ்நாடு போலீஸ் கூட கேரளாக்காரங்க கூட நம்ம போலீஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எதுவும் கண்டிக்கவே மாட்டாங்க. சீரப் பண்ணி அனுப்பிவிடுவாங்க. நான் இது வந்து ஒரு கான்ட்ரவர்சிக்காக சொல்ல. இல்லை இது நான் கான்ட்ரவர்சிக்காக சொல்ல ப்ரோ. உண்மையாலுமே இது சொல்கிறேன். இதுதான் உண்மையாவே ப்ரோ. இது வந்து நான் வந்து நிறைய நியூஸில் பார்த்துருக்கீங்களா, சும்மா கூப்பிட்டு ஃபைன் போடுறேன். கேரளா போலீஸ் வந்து ஏன் இப்படி ஃபைன் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதே கேரளா வண்டி விட்டுறாங்க, தமிழ்நாடு வண்டினா பிடிச்சி ஃபைனாக போடுறாங்க. நம்ம ஊருக்கு சுற்றியும் வங்கம். ஐயோ அண்ணாச்சி போலையா, ரோடே ஃப்ரீயாக இருக்குது. அவனுக்கு அதில் போயிருப்பானுங்க. இது ஷார்ட்கட்டு, வா நம்ம இதில் போயிடலாம். தலை இது ஷார்ட்கட்டு தலை, வா தலை. ஓ இங்கே வாரியா மரம்லாம் சாஞ்சு கிடக்கு. த மோஸ்ட் த்ரில்லிங் ரோடு இது. யானை இருக்கான் ப்ரோ இந்த ரோடில். யானை இருக்குது. கொஞ்சம் ரோடு மட்டும் மோசமாக இருக்குமா. அப்புறம் நீ தான் பார்க்கணும் ப்ரோ, நான் பார்க்க முடியாது ப்ரோ. அதோட அந்த வியூவில் கரெக்டாக காமிக்கணும். ரொம்ப மழை பெஞ்சு இந்த இடத்துக்காண்டி மட்டும் மூடிடுங்க. இந்த மைக்கு வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்காண்டி மட்டும் வச்சு பிடிச்சிக்க தலை ப்ளீஸ் தலை. அந்த மைக்கும் அந்த கீழே கருப்பு ஒரு அடாப்டர் இருக்குல்ல, அது மட்டும் மழையில் நனையக்கூடாது. மற்ற எது நான் இல்லை அது அங்கே போய் பண்ணிக்கலாம்.
வண்டி எவனும் வரல ப்ரோ. நம்ம தான் வேறு ரோட்டில் வந்துட்டோம். பரவாயில்ல, இதில் போயிடலாம். என்ன ப்ரோ இப்படி சுற்றி சுற்றி கூட்டிகிட்டு போகுது அதிரப்பள்ளியில்? மழை பெய்யுது அதிரப்பள்ளியில், அதான் ப்ராப்ளம் எங்களுக்கு. போலீஸ் பிடிச்சாங்கன்னா ப்ரோ அப்படியே போட்டு ஜிப்பை போட்டு விட்ருங்க. அதான். ஓ என்னையா அது இவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குது? ஓய் ரோடு பங்கம். ஏன் ப்ரோ உனக்கு லைஃப்பில் என்ன ப்ரோ ரொம்ப பிடிக்கும்? லைஃப்பில் உனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன ப்ரோ? ட்ராவலா? ஏன் எதுனால? நிறைய ரீல்ஸ் பார்ப்பியா தல இன்ஸ்டாகிராமில்? அதிரப்பள்ளி உண்மையா தலை ட்ராவல் பண்ண இப்போ இந்த 3 நாள் இருக்குல்ல, அந்த 3 நாள் நம்ம நீ பெருசா இப்போ இந்த 3 நாள் ஏதாவது கஷ்டம் ஏதாவது ஐயோ அங்கே இஎம்ஐ கட்டணும் இங்கே இஎம்ஐ கட்டணும் எங்காவது யோசிச்சிய தலை நீ? நான்லாம் என்ன அதை ஃபுல்லாக வெளியே வந்துட்டேன் பார்த்தியா, நிம்மதியாக இருக்கேன். அங்கே போனால் கஷ்டம்தான், அந்த 3 நாள் முடிச்சுட்டு போனால் கஷ்டம். நான் இப்போ அதை போட பண்ணுமா வீட்டில்? பண்ணலாம் வாங்க, பண்ணலாம் வாங்க ப்ரோ. இது ஃபுல்லாக மிஸ்டேரி, இது எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, இப்போ தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்ச பசங்க முன்னாடியே போயிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபேமே. ஆனால் இந்த ரோடே கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொல்லுவாங்களாம், ஏன்னு தெரியல. க்ளோஸ் பண்ணு ப்ரோ, க்ளோஸ் பண்ணு ப்ரோ. ஸோ பசங்க அடிக்கடி மிஸ் ஆகிடுறாங்க, அது ஒன்று தாங்க ப்ராப்ளம். അതിരപ്പള്ളി റോഡോ? ചെക്ക് പോസ്റ്റ് ഉണ്ടോ? ഒരേ ഒരു ചെക്ക് പോസ്റ്റ് ഇവിടെ ഉണ്ടോ? അവിടെ ഉണ്ടോ ഒരു ചെക്ക് പോസ്റ്റ്? ശരി, ഓക്കെ ഓക്കെ. ഊർ പേര് എവിടെ ചേട്ടാ? ഇവിടെ നാട്ടിൽ നെയിം മല നെയിം പേര് ஏங்க ரூட்டு மாறி மாறி போயிடுறாங்க, அது ஒன்று தாங்க எனக்கு பிரச்சனை. ஹலோ, எங்கடா போன? இத்தனை நேரம் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன். மூக்கடா ப்ரோ, ஸ்டாண்டு ப்ராப்ளம் ப்ரோ. டேய் வெறியாவது ப்ரோ. இது கண்டென்ட்டுக்கு இல்லையா? வண்டி வேணா கீழே போடுவானா கண்டென்ட்டுக்கு? என் உசுருடா என் வண்டி. வண்டி வேணா கீழே கண்டென்ட்டுக்கு ஏன்டா தள்ளி விட்டீங்க? ஐயோ என்னையாவா? இன்னும் எவ்வளோ கிலோமீட்டராமா? ஓ சரி வாங்க. என் நேரம் இந்த வண்டி பண்ணுற கட்டிட்டேன். சரி வாங்க ப்ரோ போகலாம். கார் தலா செக் போஸ்ட் வந்தால் மட்டும் நம்ம பிளான் அப்படியே யூஸ் பண்ணிடு. நான் பார்த்துக்கிறேன். அதிரப்பள்ளி எத்தனை கிலோமீட்டர்? 15 கிலோமீட்டர். செக் போஸ்ட்டு ஃபால்ஸுக்கு முன்னாடி உண்டோ? ஃபால்ஸ் കഴിഞ്ഞിട്ട് ஃபால்ஸ் കളഞ്ഞിതാ ഉണ്ട്. ക്ലോസിംഗ് ടൈം ചെക്ക് പോസ്റ്റ് 5 മണി. ஓகே சேட்டா பாய் ப்ரோ. 5 மணிக்கு முன்னாடி வரணும் ப்ரோ. ஸோ ஃபேமே யானை சாணம் ஃபுல்லாக ரோடாக கிடக்கு. பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ரைடுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வரானுங்களான்னு பாரு ப்ரோ. பாருங்க, இது என்ன மரம்னு தெரியல எனக்கு. நான் தென்னை மரம்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் அது இந்த இந்த சவரி மரம்பாங்க. சவரி மரம்பாங்க. அதை பேர்ச்சம்பளமா? இல்லை அது இல்லை ப்ரோ, இது இங்கே பாருங்க. ரிவர் பாருங்க, அதிரப்பள்ளி ரிவர் வரா மாதிரி. சத்தியமாக டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் மேம் இது. அடாடாடா, அது எனக்கு தெரில ப்ரோ, ஏன்னு என்னாச்சுன்னே தெரில எனக்கு.
இன்னும் அவனுக்கு ரெண்டு எங்கே இருக்கிறானுங்கன்னு தெரியல. ஐயோ அதிரப்பளை, அதிரப்பளை, கேரளா டு அதிரப்பளை. ஃபால்ஸ் இப்போ தாண்டி தான் அதிரப்பள்ளி இருக்கான். போகிறக்கே 3:30 ஆயிரும். அங்கே ஒரு 4 மணி. சத்தியமாக ஃபால்ஸ் போக முடியாது. இல்லை நம்ம அங்கே ஸ்டே பண்ண முடியாது ப்ரோ. இல்லை வால்பாறையில் ஸ்டே பண்ண விட மாட்டாங்க. ஸோ ஃபேமிலி நாங்கள் கிளம்புன டைமிங் தான் ரொம்ப மோசமாக போச்சு. ஏகப்பட்ட பக்கம் நின்று போய் ரைடு நாசமாக போச்சு. சரி வாங்க பார்த்துப்போம் என்ன பண்ணுறதுங்க. குரூப் ரைடை கூப்பிட்டு வந்தால் அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் போகணும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. என்ன பண்ணுறது. இருங்க வரும். சுமார் ஒரு ப்ரோ மனோஜ் எங்க அவங்க கூட இருக்கானா? மனோஜ் ஸோ ஃபேமே நல்ல மழை தூரிக்கு. இந்த ரூட்டை டிஃப்ரெண்ட்டாக இருக்கியோ முடிச்சுமியா. இந்த ரூட்டு யானை சாணி ப்ரோ. இது ஃபுல்லாமே தெரியுதா? யானை சாணி இதெல்லாம் ரூட்டில் கிடக்கிறது. இந்த மட்டையெல்லாம் முறிச்சு போட்டுக்கிறது யானைன்னு நினைக்கிறேன். அங்கே பாரு மேலே 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 மிஸ்ட்டு பாரு. மேலே மிஸ்டே இருது. அடாடா ஓய்யோ யோ ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது ப்ரோ. ஏதோ ஸ்மெல் அடிக்குதா தலை? ஏதோ ஸ்மெல் அடிக்குது. காடு வாசனையா இல்லை யானை வாசனையான்னு தெரியல. தெரியும் 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 பார்த்துருக்கேன்.